அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி என்றே சொல்லலாம். இந்த நாளில் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் நாம எவ்வாறு வழிபட வேண்டும், எப்படி பூஜை செய்து வழிபட வேண்டும், இந்த நாளில் எவ்வாறு அற்புதமான ஒரு நாளாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவுல நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். சிவபெருமானை வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுங்க. பொதுவாக பௌர்ணமி திதி என்று சொல்லப்பட்டாலும் இந்த கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் சிறப்புங்க. திதி புறங்களை எரித்தவர் அப்படின்னு சிவபெருமானை சொல்லுவாங்க இல்லையா? அந்த குறிப்பிட்ட திதி கார்த்திகை பௌர்ணமி அப்படின்னுட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இது கார்த்திகை பூர்ணிமா என்றும் அழைப்பாங்க. இந்த திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் சனிக்கிழமை 14ஆம் தேதி மாலை 4:16க்கு இந்த பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. மீண்டும் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மாலை 3:13 வரையிலும் இந்த திதியானது தொடர்கிறதுங்க. அப்போ கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல கிரிவலம் போறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு. இதுல இன்னொரு விஷயம் சோடசக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 16வது திதி சொல்றது அது பார்த்தோம்னா 15ஆம் தேதி மாலை மதியம் 2:13 மாலை 4:13 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த நேரத்துல திருமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யும் போது, அதாவது கடன் தீர வேண்டும் அப்படின்ட்டு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் போது கடன் தீர்வதற்கான வழியை அவர் காட்டுவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கைங்க. இது சித்தர்களால அருள் பெற்ற ஒரு ரகசியமும் கூடங்க. நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமி பூஜை செய்யணும் அப்படின்னா மாலை நேரத்துல பூஜை செய்வாங்க. அந்த முழு நிலவுல செய்யறது அவ்வளவு விசேஷம் என சொல்லலாங்க. இன்றைய தினமான 14ஆம் தேதி மாலை பூஜை செய்வது உத்தமம். ஏன்னா 15ஆம் தேதி மாலையில அடுத்த திதி ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால பௌர்ணமி முழு நிலவுல இந்த பூஜை மாலையில் செய்வது ரொம்பவும் சிறப்புங்க. பௌர்ணமி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15ஆம் தேதி காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புங்க. அன்றைய தினம் நீங்க குலதெய்வ ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த திதி இருக்கிற நேரத்துல எப்ப வேணுமானாலும் போகலாம், போயிட்டு அங்க பூஜை செய்யலாம். ரொம்பவும் சிறப்பு. மேலும் அம்பிகை வழிபாடு செய்வதற்கும் இந்த கார்த்திகை பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை வாரி வழங்க வல்லது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்துவிளக்கு பூஜை, அதாவது திருவிளக்கு பூஜை இருக்கு இல்லையா? இந்த பௌர்ணமி திதியில செய்யும் போது கண்டிப்பா மாங்கல்ய பலம் அப்படிங்கிறது பெருகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்ப எங்கேயாவது அருகாமையில் உள்ள கோவில்களில் பௌர்ணமி தேதியோட குத்துவிளக்கு பூஜை நடக்குது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். இல்ல வீட்டுல நீங்க பூஜை செய்யலாம். பூஜை செய்த குங்குமம் இருக்கு இல்லையா? குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்பவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பானதும் கூட. இந்த திதியில முக்கியமா நீங்க செய்யணும் அப்படின்னா அது சித்தர் வழிபாடு தான். அருகாமையில் இருக்கக்கூடிய சித்தர் ஆலயங்களுக்கு சென்றும் அங்க தியானிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு. மலை இருக்கு, கோயில் இருக்கு, இந்த மாதிரி அமைதியான இடங்களுக்கு சென்று தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பா அந்த தியானம் என்பது சிந்திக்கும் திறன் கொண்டது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதாங்க. அதே போல அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் என்று சொல்லலாம். பசுமாடுகளுக்கு தானம் செய்வது அப்படின்னா புல்லாக கூட இருக்கலாம், இல்ல அகத்திக்கீரையாக இருக்கலாம், இல்ல வாழைப்பழங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இன்றைய தினத்தில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தே இல்லைங்க. இதற்கு பின்னாடி பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வம், இல்ல குல தெய்வம், இல்ல பெண் தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லை, கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. குறிப்பா சிவபெருமானை வழிபடுவதற்கும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் ரொம்ப அற்புதமான நாளான திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி திதி, அதிலேயும் குறிப்பா கார்த்திகை பௌர்ணமி திதி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. தவற விட்டுறாதீங்க. அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இந்த கார்த்திகை பௌர்ணமி திதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இனிதே வளம்பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.